கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜெபம் பண்ணுவாயா நீ ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா நீ ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா நீ ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா நீ ஜெபம் பண்ணுவாயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். வேதம் வாசிப்பாயா நீ வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா நீ வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா நீ வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா நீ வேதம் வாசிப்பாயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். வேதம் வாசிப்பேன், வேதம் வாசிப்பேன், வேதம் வாசிப்பேன், நான் வேதம் வாசிப்பேன். வேதம் வாசிப்பேன், வேதம் வாசிப்பேன், வேதம் வாசிப்பேன், நான் வேதம் வாசிப்பேன். ஆலயம் செல்வாயா நீ ஆலயம் செல்வாயா, ஆலயம் செல்வாயா நீ ஆலயம் செல்வாயா, ஆலயம் செல்வாயா நீ ஆலயம் செல்வாயா, ஆலயம் செல்வாயா நீ ஆலயம் செல்வாயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆலயம் செல்வேன், ஆலயம் செல்வேன், ஆலயம் செல்வேன், நான் ஆலயம் செல்வேன். ஆலயம் செல்வேன், ஆலயம் செல்வேன், ஆலயம் செல்வேன், நான் ஆலயம் செல்வேன். பெற்றோரை நேசிப்பாயா, 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 பெற்றோரை நேசிப்பாயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பெற்றோரை நேசிப்பேன், பெற்றோரை நேசிப்பேன், பெற்றோரை நேசிப்பேன், நான் பெற்றோரை நேசிப்பேன். பெற்றோரை நேசிப்பேன், பெற்றோரை நேசிப்பேன், பெற்றோரை நேசிப்பேன், நான் பெற்றோரை நேசிப்பேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். அனாதி தேவனே, எங்களுடைய அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே எங்களுக்கு ஆதாரம். தேவனே, நீர் பரிசுத்தர், 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 உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களை நோக்கி இறங்குவதாக, உம்முடைய அற்புதம் எங்களை நோக்கி இறங்குவதாக. எங்கள் மனதை நீர் பார்ப்பீராக, எங்கள் உள்ளிந்திரியங்களை ஆராய்ச்சி பண்ணுவீராக. உலகம் கொடுக்காத சமாதானத்தை எங்களுக்கு தந்தருவீராக. இந்த நிகழ்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, இல்லங்களையும் ஆசீர்வதிங்க. வாலிபருடைய நடைகள் சிறப்படுவதாக இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, அநேகம் பேர் ஊழியத்தின் மேலே வாஞ்சை கொண்டு
ஐயா உங்களுடைய செய்தி தினசரி வந்தால் நல்லா இருக்கும், நாங்கள் ஏதாவது செய்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். 9841089990 கீழே அந்த அட்ரஸ் இருக்கும், அதுக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம். இப்பொழுதும் முக்கூடலிருந்து விஸ்வநாதன் அவரும் அவருடைய பாட்டி சந்திரா அவர்களும் ஜிபே பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்காக. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் நிகழ்ச்சி தொடர வேண்டுமானால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யலாம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருக்குள் பெரியமானவர்களே, அருமையானவர்களே, இந்த நாளிலும் அருமையான காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14 தாவீது அரணான ஒரு இடத்திலே இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லெகேமிலே இருந்தது. தாவீது பெத்லெகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்துக்குள்ளே துணிந்து புகுந்து போய் பெத்லெகேமிலே ஒளிமுகவாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தர்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷர் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாக இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். கரும்பு ஜூஸ், இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கரும்பு ஜூஸ் என்பதாக உங்களிடத்தில் வருகிறது. அருமையானவர்களே, தாவீது ராஜா இப்பொழுது ஒரு இடத்துல இருக்கிறான். அவருக்கு அப்பொழுது நம்முடைய இப்பொழுது யுத்தத்தின் மூலமாக வெளிவந்து விட்டார். அந்த நேரத்தில் தன்னுடைய ஊர் தண்ணி குடிக்க ஆசையாக இருக்குது. அப்போ பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ வைகை ஆற்று தண்ணி அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தண்ணி மேலே பிரியமாக இருக்கும். தருவக்கரை தண்ணீர்வாங்க, எதெல்லாமோ தண்ணீர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு தண்ணீர் மேலே ஒவ்வொருக்கு ஊர் தண்ணி மேலே ஆசையாக இருக்கும். தாவீதுக்கும் பெத்லெகேம் மேல் உள்ள தண்ணீர் மேலே ஆசையாயிடுச்சு. இப்போ என்ன செய்கிறாங்க, 3 பேர் உயிரை பணையம் வச்சு தாவீது ராஜா கேட்டுட்டாருங்கிறதுக்காக அங்கே போய் தண்ணியை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஐயா மினரல் வாட்ரு அந்த என்ன செய்கிறாங்க, அந்த கரும்பு ஜூஸ் இப்போ வந்து விட்டது. கரும்பு ஜூஸு தண்ணியில் கரும்பு ஜூஸ் வந்திருக்கு. தாவீது பார்க்குறான். ஒரு நிமிஷம் சொல்லிட்டானே தவிர அடுத்த நிமிஷம் உணர்வு வருது. ஐயோ, இது தண்ணி இல்லைப்பா, ரத்தம். ஐயா, இந்த 3 பேரும் அங்கே மறித்து போயிருந்தாங்கண்ணா, தண்ணி எடுக்கும்போது வெட்டு போயிருந்தாங்கண்ணா, எதிராளிகள் இருக்கிற இடத்துல போயிலாக தண்ணி கொண்டுட்டாங்க. இந்த ரத்தத்தை குடிக்கிற இந்த கரும்பு ஜூஸ் எனக்கு வேண்டாம் ஐயா. நான் கரும்பு ஜூஸுக்கு ஆசைப்பட்டது உண்மைதான் ஐயா. இப்பொழுது நான் இது கரும்பு ஜூஸுக்கு ஆசைப்பட்டேன், ஆனால் இது கரும்பு ஜூஸ் எனக்கு இப்போ வேண்டாம். எனக்கு இந்த கரும்பு ஜூஸு 3 பேருடைய ரத்தத்தை குடிக்கிறது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீ ஊற்றி போட்டுட்டாரியா. அருமையானவர்களே, இந்த தாவீது ராஜா அந்த கரும்பு ஜூஸ் மூலமாக உனக்கும் எனக்கும் என்ன ஒரு படிப்பினையை தருகிறார் என்றால், 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். இவைகளுக்கு முன்பு இஸ்ரவேல் நாயகன் நாபோத்துக்கு இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. நாபோத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்திருக்கபடியால் அதை கீரை கொள்ளையாக்கப்படி எனக்கு கொடு, அதே பார்க்கிற ஒரு நல்ல திராட்சை தோட்டத்தை அதுக்கு பதிலாக தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயத்தை பணத்தாக தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. என் பிதாக்களின் சுதந்திரத்தை, என்னுடைய பூர்வீக எல்லையை நான் உனக்கு தரமாட்டேன் ஐயா, தரமாட்டேன். இந்த ராஜாவாக இருந்ததுனால இந்த ஆகாப்பு தில்லு முள்ளு எல்லாத்தையும் பண்ணி அந்த இடத்த வாங்கிடுறா ஐயா. பார்த்துக்கிட்டு இருக்கா ஐயா. வட்டாட்சியர் இவன் கையில் இருக்காரியா, ஆகாப்புடைய கையில். தாசில்தார் இவன் கையில் இருந்திருக்கிறாரியா. எல்லாரும் இவன் கையில் இருந்தாயா. ஆண்டவர் உங்ககிட்ட இருந்தார் ஐயா? நோ, ஆண்டவர் இருக்கிறார், எளியவங்கிட்ட இருக்காரியா. பூர்வ எல்லைக்குரிய மாற்றாதே, அடுத்தவன் எல்லைக்குரிய ஒற்றி நீ போடாத. 2 இஞ்சி கூட ஆசைப்படாத, 2 இஞ்சி கூட ஆசைப்படாத. நான் இருக்கிற வீட்டிலலாம் என் பக்கத்தில் பிராமின் இருக்கிறாங்க. அந்த எல்லைக்குரியெல்லாம் நான் தான் போட்டேன். ஐயா நீங்கள் போட்டுக்கிடுங்க. ஒரு நாளும் வந்து அளந்து பார்க்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. ஐயா நீங்கள் காமெடிச்சோர் போட்டுக்கிடுங்க ஐயா, பரவாயில்ல ஐயா. அதான் ஐயா, நீ அவன் அசந்த நேரம் பார்த்து அப்படி தள்ளி உன் வாழ்க்கை தள்ளி போயிட்டுனா என்ன செய்வா ஐயா? உன் வாழ்க்கை தள்ளி போயிட்டுனா என்ன செய்வா? இங்கே தாவீது தான் ராஜா ஆசைப்பட்டான் ஐயா, பெத்லெகேமில் தண்ணிக்கு ஆசைப்பட்டான், அங்கே கரும்பு ஜூஸுக்கு ஆசைப்பட்டார். கிட்ட வந்தோடனே அது ரத்தமாக பார்த்துட்டான். ஐயோ, இந்த ஏழையினுடைய வயலை நான் அபகரிக்க போகிறேனே. ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம், வாழ்ந்து செழித்த குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது. அவன் என்ன விலைக்கு தருவான்? இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. புரோக்கர் வந்து சொல்கிறான், இப்போ நீங்கள் 5 லட்ச ரூபா கேட்ட தந்துடுவோம். என்ன வேலை போகிறோம்? 10 லட்ச ரூபா போகிறோம். 5 லட்ச ரூபா தந்தேன். வாங்காத, கூப்பிடு, அந்த குடும்பத்தை கூப்பிடு. 5 லட்ச ரூபாய்க்கு தான் புரோக்கர் சொல்லியிருக்காருமா, நீனும் ஒத்துருக்கா? வேண்டாமா, கூட 1 லட்சம் வாங்கிக்க. உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஐயா. உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்.
அந்த குடும்பத்துடைய கஷ்டத்தை பிடுங்கி எடுத்து 40 வயசில் நீ சம்பாத்தியம் பண்ணி வைக்கலாம், 50 வயசில் ஒரு வியாதி வந்தால் அவுட்டு, உன் சொத்து எல்லாம் அவுட்டு. ஆமாம், நீ என்னமோ பெரிய கிளாடித்தனமாக வாங்கி குவிக்கலாம். இங்கே தாவீது ராஜா அந்த தண்ணி மேலே ஆசைப்பட்டான். கிட்ட வந்தோடனே அது ரத்தமாக அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அது ரத்தமாக தெரிஞ்சிச்சு. அந்த ஜூஸாக அங்கே தெரியவே இல்லை, கரும்பு ஜூஸாக தெரியவே இல்லை. அருமையானவர்களே, வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, எளியவனுக்காக ஆண்டவர் வழக்காடுவார், ஏழைகளையும் திக்கெட்ட பிள்ளைகளையும் ஒடுக்காயாக அவருடைய மீட்பர் சர்வ வல்லவர், அவர் அவர்களுக்காக வழக்காடுவார். இன்னைக்கு எல்லாரும் என் கையில் இருக்காங்க ஐயா. ஏசு இருக்காரா? ஏசு காட்டுற பாதையில் போயிட்டே இருக்கியா? ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வச்சாரியா? 100 மடங்கு பலன் அடைஞ்சாங்க. இயல்பான முறையில் உனக்கு வருமானம் வர வேண்டும். வேதத்தில் சொல்லுகிறது, தனக்கு அதிகம் உண்டாக கேடாக சேர்த்து கொள்கிறவன் தனக்கு தீமை உண்டாகவே அதை சேர்த்து கொள்கிறான். உனக்கு தீமை உண்டாகவே நீ போயிட்டு இருக்கியா? பணம் நீ ஓடிக்கிட்டு இருக்கியா? சொந்தம் நீ ஓடிக்கிட்டு இருக்கியா? மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கியா? எப்படி உங்கள் வாழ்க்கை இருக்கிறது? கிறிஸ்து ஒன்றிலே பிரதிபலிக்கிறாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 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 பெரிய அந்த ஒரு செல்வந்தன் ஆண்டவரிடத்தில் வேண்டாம், ஆண்டவரே என்னிடத்துல என்ன குறை இருக்குனாரு? உள்ளுக்குள்ளே 1000 குறை இருக்கு, என்னிடத்தில் என்ன குறை இருக்கு? உள்ளுக்குள்ளே 1000 கரை இருக்கு, சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். கை கழுவா வீடில் நட்டமில்லையே, உள்ளத்தை கழுவா வீடில் மோட்சமில்லையே. ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கரும்பு ஜூஸாக கொண்டு வர சொன்னாரியா? எதிராளியுடைய இடத்துக்கு கொண்டு வந்தாங்க ஐயா. அவனுடைய மனசு கேட்கலையா? ஐயோ இப்படி செஞ்சிட்டேனே. அருமையான சகோதரனே, இன்றைக்கி பணம் இருக்கலாம், உனக்கு அதிகாரம் இருக்கலாம், நான் ஆடுவேன், என் இஷ்டப்படி தான் செய்வேன்னு சொல்லாத. பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு பயந்து ஏழைகளுக்கு திக்கிட்ட பிள்ளைகளுக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய், தீமையை விட்டு விலகி விடு, நன்மையை செய், தொடர்ந்து பிடித்துக்கொள். நீ 80 வயசிலும் கம்பு ஊனிட்டு நடக்கலாம் ஐயா. உன் பேர பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மனுஷன் இவருடைய தாத்தா ஒரு தப்பும் பண்ணல, எவ்வளவோ ஏழைகளுக்கு தான் கொடுத்தாரு, அடுத்தவன் சொத்தை அபகரிச்சுக்கிடவே இல்லை, தம்பி சொத்தை கொண்டு கொடுத்தான், திரும்ப கொடுத்துட்டாரியா. உன் குடும்பம் வாழுவோம், உன் பேரை நல்லா இருப்பான், உன் பூட்டி நல்லா இருப்பா. நன்மை செய், தேவனுக்கு பயந்து நன்மையை செய்ய பழகு, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்த முக்கூடல் விஸ்வநாதன் அவர்களையும் அவருடைய பாட்டி சந்திரா அவர்களையும் ஆசீர்வதிங்க. சித்தமானபடி நடக்கட்டும் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஜாய் டிவி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. செய்திகள் ஒவ்வொன்றுக்கும் பிரயோஜனமாக இருப்பதாக ஆண்டவரே, இதை எடுத்துரைக்கிற நானும் இதை கேட்டுப்படி நடந்து கொள்ள கிருபைதாங்க. எங்களோட தேசத்தை நினைத்திருங்க, கொடுத்து கொண்டிருக்க நல்ல மழைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அனைவரையும் குளிர்விப்பீராக. எங்கள் அனைவருக்கும் ஆண்டவரே வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருவீராக. இயேசுவினுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.